மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, ஆரிய பிராமண எதிர்ப்பு அப்படின்னு இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு சரியான இடத்துக்கு போய் இந்த காலகட்டத்தில் இது நம்ம நிப்பாட்டிருக்கோம். பார்ப்பனர் அல்லாத இந்தியாவில் இருக்கக்கூடிய 97% மக்களும் ஒண்ணு சேர்ந்து முழங்க வேண்டிய முழக்க வந்து அந்நிய ஆரிய வந்தேறி பார்ப்பனர்களே வெளியே போ, இந்தியா விட்டு வெளியே போ. வர்ற ஜனவரி 23 மோடி வந்து மதுரைக்கு வர மாதிரி இருந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்போ சென்னைக்கு மாத்திருக்கிறதா லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். இது என்ன காரணம் அப்படின்னா, மோடியோட மதுரை ப்ரோக்ராம் வந்து அது ஒரு பொதுக்கூட்டம். அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம். எல்லா தலைவர்களும், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் மோடியோட சேர்ந்து மேடையில் ஏறுறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தா கூட, முக்கியமா வந்து திருப்பரங்குன்றத்துக்கு மோடியை, கோயிலுக்கு வந்து மோடியை கூட்டு போனோம். அதுதான் அந்த ப்ரோக்ராம்ல ஹைலைட். ஆக்சுவலா அதுக்காக மதுரையில அந்த ப்ரோக்ராம் வந்து போட்டாங்க. அவங்க இப்போ போய் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து போலீஸ் பெர்மிஷன்லாம் கூட போய் கமிஷனர் ஆபீஸ்ல போய் பிஜேபி நிர்வாகிகள், அதே போல அதிமுக சேர்ந்த செல்லூர் ராஜு, RB உதயகுமார் இவங்க எல்லாம் கூட போய் வந்து மனுலாம் கொடுத்துட்டு வந்தாங்க. கொடுத்துட்டு வந்து செல்லூர் ராஜு கூட வந்து இப்ப ரொம்ப கிண்டலா கூட சொன்னாப்ல, இது மாதிரி அவங்க வந்து மனு கொடுக்க போனாங்க, நாங்க கூட சேர்ந்து சுவாகா போட வந்தோம் பிஜேபி காரங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் கூட நம்ம செய்தியில பார்த்தோம். அப்ப கிட்டத்தட்ட எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. பாண்டி கோயில் பக்கத்துல ஒரு திடல் ஏற்பாடு பண்ணி அங்க வந்து பெரிய லெவல்ல பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க. அதே மாதிரி மோடி திருப்பரங்குன்றத்துக்கு கோயிலுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு நெரேட்டிவ்லாம் சங்கிகள் வந்து மீடியால, சோசியல் மீடியாலாம் பரப்பிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஆக்சுவலா இங்க மதுரைக்கு வந்து மோடி ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணி சென்னைக்கு போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான அரசியல் முக்கியமான டெவலப்மெண்ட். என்ன காரணம் அப்படின்னா, அந்த திருப்பரங்குன்றம் அந்த கோயில் விவகாரத்தை வந்து ஒரு பெரிய அளவுக்கு பிஜேபி வந்து கிளப்பி வச்சிருந்தாங்க. அது ஒரு நாடு தழுவிய அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தணுன்றதா, ஒரு மத பிரச்சனையா மாத்தணுன்றதா அவங்களுடைய அஜெண்டா, பிஜேபி RSS உடைய அஜெண்டா. போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மோகன் பகவத் வந்து சொன்னாப்ல, இந்த மாதிரி வந்து ராமர் கோயில் அந்த பாபர் மசூதி பிரச்சனையோட முடிச்சுக்குங்க, வேற எங்கேயும் இது மாதிரி வந்து கோயில் பிரச்சனை எல்லாம் வந்து கிளப்பாதீங்க, பிஜேபி RSS சார்ந்த சங் பரிவார் அமைப்பு சார்ந்தவங்க உங்க சுயநலத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்புலாம் வந்து கொடுத்திருந்தாங்க. அப்பவே தெரியும் நீங்க வந்து வேற எங்கேயும் பெருசா பிரச்சனை பண்ண போறானுங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா அவங்க வெளிப்படையா அவங்க பேசுறானுன்னா உள்ளுக்குள்ள ஒரு இடம் ஒண்ணு வச்சிருப்பானுங்க அப்படிங்கறத அவனுடைய அரசியல். அதான் இந்த RSS பாப்பனுடைய அரசியலே அதுதான். வெளியில ஒண்ணு பேசுவாங்க, உள்ளுக்குள்ள வேற ஒண்ணு செய்வாங்க. எப்ப மோகன் பகவத் இதை பேசினாப்லையோ அப்பையில இருந்தே இவங்க திருப்பரங்குன்ற பிரச்சனையை தீவிரப்படுத்தினாங்க. காலகாலமா வந்து அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல தீபேத்திரத்துல ஒரு இடம் வச்சிருக்காங்க. அதுக்குன்னே ஒரு அங்கதான் ஏத்துறது, அதான் வழக்கம் காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஏத்தக்கூடாது, அந்த தர்காவுக்கு பக்கத்துல தீபத்தூண் ஒன்று இருக்கு, அங்கதான் ஏத்தணும்னு ஒரு பிரச்சனை அப்பப்ப இந்த சங்கிகள் கிளப்புவானுங்க. அதை இந்த வருஷம், இந்த ஒரு வருஷமா ரொம்ப தீவிரமா கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த போன 2025 பிப்ரவரி 4 வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க. இந்து முன்னணி, RSS, பிஜேபி இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து பழங்கானத்துல இந்த பிரச்சனைக்காக திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கேதரிங் கூப்பிட்டு வந்து பண்ணானுங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த மொபிலைசேஷன். சும்மா வந்து ஏதோ பக்தியில எல்லாம் ஆள் கூட்டுறதுலாம் கிடையாது. எல்லாம் காசை கொடுத்து அங்கங்க ரெடி பண்ணி பணம் கொடுத்துதான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பழங்கானத்துல போன பிப்ரவரி 4 ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை காட்டினாங்க. அதுக்கு பிறகு வந்து மதுரையில வந்து ஜூன் மாசத்துல வந்து அமித்ஷா கூட்டு வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுக்கும் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி ஆளை திரட்டி அங்கேயும் அமித்ஷா இதான் ஹைலைட் பண்ணி பேசினாப்ல, திருப்பரங்குன்ற பிரச்சனையை ஹைலைட் பண்ணி பேசிட்டு போனாப்ல. அதுக்கு பிறகு வந்து முருகன் மாநாடுன்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல ஒண்ணு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கும் இதே மாதிரி ஆட்களை திரட்டி காமிச்சாங்க. தொடர்ச்சியா வந்து மதுரையை மையப்படுத்தி இந்த மாதிரி கூட்டம் சேர்த்து காட்டுறது, இந்த கோயில் பிரச்சனையை பெருசாக்குறது அப்படிங்கிற அரசியல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. என்னுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அப்படியே டெவலப் பண்ணி பெருசாக்கி தேர்தல் நெருங்குற நேரத்துல மோடி அங்க கூப்பிட்டு வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்கி அதை வந்து பெருசாக்குறது, பெரிய அளவுக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி கிரியேட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல, ஒரு இந்து கன்சல்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சு அதை வச்சு தேர்தலில் 2026 எலெக்ஷன்ல வந்து அதை வச்சு பார்கெயின் பண்ணி பிஜேபிக்கு அதிகமான சீட்டு வாங்குறது, அதே மாதிரி EVM ஃப்ராட் பண்ணி இவனுக்கு ஜெயிக்கிறது. இதுதான் திட்டம். அதுக்கு தான் இதை பெருசுப்படுத்திக்கிட்டே வரானுங்க. பல கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த திட்டத்துல ஒரு முக்கியமான கட்டம் தான் மோடி இங்க வர்றது. இப்ப ஜனவரி 23 வர்றது அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. அந்த பிளான் வந்து இப்ப டிராப் ஆயிருக்கு. அப்படின்னா காரணம் என்ன, ஏன் இது டிராப் ஆகுது, ஏன் வந்து மாறுது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படையா இது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லயும் சமூக ஊடகங்கள்லயும் நிறைய வாதங்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கவனிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு முக்கியமான விஷயம்
நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நாம வந்து இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். இந்த பிரச்சனையை வந்து நாம அதிகமா பேசல, ஓரளவுக்கு தான் நம்ம இதுல பேசணும். ஆனா இதை பயன்படுத்தி நாம ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இவங்களுக்கு எதிராக இந்த RSS பிஜேபி ஆரிய பிராமண கும்பலுக்கு எதிராக வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒண்ணு வந்து டாக்டர் அம்பேத்கருடைய படுகொலை. அம்பேத்கர் வந்து அவர் வந்து இயற்கையா மரணம் அடையல, அவர் வந்து இந்து மதத்தில இருந்து பௌத்தத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறார். அவர் மட்டும் இல்லாம பல லட்சம் தன்னுடைய ஃபாலோவர்ஸோட சேர்ந்து நாக்பூர்ல போய் 1956 அக்டோபர் மாதம் 14 வந்து அவர் கன்வெர்ட் ஆகிறாரு. அடுத்து 53ஆவது நாள்ல அவர் மர்மமான முறையில் இறந்து போறார். அவர் இறப்புக்கு பின்னாடி அப்ப இருந்தே வந்து அவர் கூட இருந்த ஆட்கள்ல இருந்து அவருடைய ஃபாலோவர்ஸ் அந்த பார்லிமெண்ட்ல இருந்த மெம்பர்ஸ்ல இருந்து அவருடைய ஃபாலோவர்ஸ் நாடு ஃபுல்லா போறாரு கூட அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே மீடியாக்கள் இப்படி பல்வேறு தரப்பினர் வந்து இது வந்து கொலை, இது திட்டமிட்ட கொலை, இது வந்து ஆரிய பார்ப்பனர்கள் தங்களுடைய இந்த அரசியலுக்காக அவர் வந்து இந்து மதத்திலிருந்து வெளியில போய் மக்களை பூரா அதுல ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அது இவங்களுக்கு பெரிய சிக்கலா முடியுது. இவனுக்கு அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாப்பானை வந்து. அது அடித்தளத்துக்கே அவர் வந்து அடித்தளத்தை காலி பண்ற வேலையை வந்து அம்பேத்கர் ஆரம்பிச்சிட்டாருன்றனால இவனுக்கு வந்து அவரை வந்து காலி பண்ணிட்டானுங்கிறது தான் உண்மை. அதை தொடர்ந்து இதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் கூட இருந்த வரைக்கும் அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அந்த ஆதாரங்களை பூரா வந்து தொகுத்து நாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இதை பத்தி பேசிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இதை வந்து அதை முழுமையா தொகுத்து ஒரு ஆவணமா கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இந்த காலகட்டத்தில் நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு இந்த டிசம்பர் 6 வந்து நாம் வந்து இதை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி ஆன்லைன்ல இதை கொண்டு வந்துட்டோம். டிசம்பர் 6 அன்னைக்கு தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இது ஆன்லைன்ல முழுக்க வந்து PDF வடிவில் கொண்டு போய் இப்போ உலகம் முறை இதை பரப்பிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இதை வந்து ஒரு புத்தக வடிவிலையும் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசம்பர் 6 சூஸ் பண்ணியிருந்தோம். சென்னையில அம்பேத்கர் மணிமண்டபத்துல அது ஒரு புத்தக வடிவத்தில் நம்ம வந்து கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசுப்படுத்தி இதே பத்தின வாதனை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை ஏன்னா டிசம்பர் 3 அந்த கார்த்திகை தீபத்தை ஒட்டி இந்த பிரச்சனை பெருசுப்படுத்தி இருந்தாங்க. அதனால நம்ம கொஞ்சம் அந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இல்லை கொஞ்சம் அடங்கட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது பரவணும், நிறைய பேருக்கு இது பரவணும். இவனுக்கு வந்து இது பரவக்கூடாதுன்றக்காகவே வந்து இதை பத்தி அதிகமா பேசி இது வந்து இந்த டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அது நம்ம வெயிட் பண்ணி அந்த சூழ்நிலையில கரெக்டா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. டிசம்பர் 22 வந்து இங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஒட்டி திருமாவளவன் வந்து விசிகேட தலைவர் அவர் வந்து இங்க ஒரு போராட்டம் நடத்துறார். தமிழ் ஒரு போராட்டம் மாதிரி பழங்கானத்தில் நடந்தது. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நாம அங்க போய் அவர்கிட்ட வந்து நேரடியா இந்த புத்தகத்தை கொடுத்தோம். அவர் கையில நேரடியா கொடுத்தோம். அவருடைய கட்சி சார்ந்த அவருடைய நிர்வாகிகள்கிட்டையும் இதை நேரடியா கொடுத்தோம். அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு விஷயம் ரீச் ஆகிறதுக்கு பயன்படுது. அந்த விஷயம் லட்சக்கணக்கான பேருக்கு போச்சு. ஏன்னா அவர் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர், MP. டாக்டர் அம்பேத்கர் வந்து அம்பேத்கருடைய மாணவர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவர் அம்பேத்கரை முன்னிலைப்படுத்த அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த சூழ்நிலை அவர் கைக்கு இந்த டாக்குமெண்ட் போனது அப்படிங்கிறது அவர் என்ன அதை பத்தி பேசல. இருந்தாலும் கூட பலதரப்பட்ட மக்களும் வந்து இதை ஒரு பேசு பொருளா மாத்தினதுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய அடி. ஆக்சுவலா இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ணது வந்து இது மட்டும் இல்லாம இதை வந்து ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை வந்து ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கோம். இது நாடுவா பரவ எனக்கு வயிற்றுல வந்து புளி கரைக்குது. இந்த ஆரிய பாப்பனர்களுக்கு இந்த RSS பிஜேபி கும்பலுக்கு வந்து வயிற்றுல புளியை கரைச்சிட்டு இருக்கு. ஏன்னா இவனுக்கு வந்து காந்தியை கொண்டது இவனுக்கு தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. பாப்பான் தான் கொண்டா, கோட் சென்டர் பாப்பான் தான் கொண்டான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அப்பயே வந்து இவங்க நிறைய பேர் அடிச்சு கொண்டதெல்லாம் நடந்திருக்கு. மகாராஷ்டிரால பல இடங்கள்ல அந்த சம்பவத்திலே வந்து நிறைய பேர் வந்து இவனுக்கு காலியா இருக்கானுங்க. அந்த பயம்லாம் அவங்களுக்கு இருக்கு. அம்பேத்கர் வந்து பல கோடிக்கணக்கான மக்களுடைய மனசுல இன்னைக்கும் வந்து தெய்வமா வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவருடைய மரணத்துல வந்து இவனுக்கு கொண்டுட்டானுங்க. அது இயற்கையான மரணம் இல்ல அப்படிங்கிற உண்மை வந்து ஃபுல்லா இன்னைக்குள்ள சோசியல் மீடியா உலகத்துல வந்து மீடியா தகவல் தொழில்நுட்ப உலகத்துல ஃபுல்லா பரவுகிறது. அப்ப இது ஃபுல்லா பரவுச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆபத்து தான். இந்த கருத்து பரவுறது மிகப்பெரிய ஆபத்து இவங்களுக்கு. அந்த பயம் இவங்களுக்கு வந்து வந்துருச்சு. அப்ப இந்த காலகட்டத்தில் இது ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்முடைய போராட்டத்தை வந்து எதிரி யாரு அப்படிங்கறத கரெக்டா நம்ம பிஜேபி, RSS, மோடி இதுக்கு எதிராக நம்முடைய போராட்டத்தை வந்து வடிவமைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியா வந்து இவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இவனுக்கு தான் இந்தியாவை ஆதிக்கம் பண்றாங்க. எல்லா அரசியல்வாதியும் இவங்களுடைய பாக்கெட்ல தான். அரசியலை கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும். EVM போராட்டத்தை நம்ம தீவிரமா நடத்துறதுக்கான காரணமே அதுதான். EVM போராட்டத்துல வந்து யார் என்னன்றத மக்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன் ஒரு எதிர்கட்சி கூட பேச மாட்டான் அப்படின்னா யார் இவங்க எல்லாம், இவங்க ஆபரேட் பண்றது யாருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஆரிய பார்ப்பனருடைய
கைக்கூலிகளை தான் இன்னைக்குள்ள எல்லா அரசியல்வாதியும் தலைவர்களும் செயல்படுறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்கிறதுக்காக தான் நம்ம திருப்பி ஈவிஎம் பிரச்சனையை பெருசுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, ஆரிய பிராமண எதிர்ப்பு அப்படின்னு இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு சரியான இடத்துக்கு போய் இந்த காலகட்டத்தில் இது நம்ம நிப்பாட்டியிருக்கோம். ஒரு சரியான ஸ்லோகனை உருவாக்கி இருக்கோம், சரியான முழக்கத்தை உருவாக்கி இருக்கோம். இந்த காலகட்டத்தில் இவனுங்க பண்ண இந்த அரசியலை பயன்படுத்திக்கிட்டோம் நம்ம ஆக்சுவலா. ஏன்னா கோர்ட் இவனுக்கு கையில தான் இருக்குன்றது டோட்டலா எக்ஸ்போஸ் ஆச்சு இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில். ஏற்கனவே தெரியும், ஆனாலும் கூட முழுமையா அவன் அம்பலப்பட்டு நின்னானு. நீதிமன்றங்கள் எல்லாம் சும்மா ஃபேக்கு, எல்லாமே இவனுக்கு ஆரிய பாப்பனாவுடைய கை கருவியா தான் செயல்படுது. இது மட்டும் கிடையாது, தேர்தல் ஆணையம் மட்டும் கிடையாது, கோர்ட்டுமே கிட்டத்தட்ட இவனுக்கு கண்ட்ரோல தான் முழுசா போயிடுச்சு. எல்லாமே இவனுக்கு கண்ட்ரோல தான் இருக்கு. அப்ப இவனுக்கு ஜனநாயகம்ன்றது இங்க பேருக்கு தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. சட்டம் ஜனநாயகம்ன்றதெல்லாம் எல்லாமே இவனுக்கு வச்சுதான் சட்டம் கொண்டு வந்துட்டானுங்கன்னா அப்ப இவனுக்கு எப்படி ஏந்து நிற்கிறது? புரட்சி தான் நடத்தணும், மக்கள் புரட்சி தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு சரியான புரிதலுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்தாங்க. அதை நாடுபுறம் பரப்பணும். இந்த காலகட்டத்தில் அதை நாடுபுறம் பரப்பணும். ஒரு மக்கள் புரட்சி வரணும் அவங்களுக்கு எதிராக. அப்பதான் இதெல்லாம் சரியாகும், அப்பதான் இவங்களை அடக்க முடியும் அப்படின்ற கருத்து பரவனதுக்கும் இந்த இஷ்யூ பயன்பட்டது. நமக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ, அவனை எடுத்த இஷ்யூ பயன்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த புரட்சியோட முழக்கம் என்ன, எதை முன் வச்சு புரட்சி நடக்கணும், யாரு எதிரி அப்படிங்கறத கரெக்டா டிஃபைன் பண்றதுக்கும் இந்த சூழ்நிலையை, இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். எதிரி ஆரிய பிராமணர்கள் தான், அந்நியர்கள் அவர்கள். அவங்க இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாதவனுங்க. எப்படி அமெரிக்கால எங்கேயோ வந்த வெள்ளையர்கள் அந்த நாட்டை அபகரிச்சு அங்க வாழ்ந்த பூர்வகுடி மக்கள் அடிச்சு கொண்டு குவிச்சு அவனே அந்த நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரிதான் பாலஸ்தீனத்தில் எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க உள்ள பூர்வகுடி மக்கள் அழிச்சொலிக்கிறானுங்களோ, எப்படி இலங்கையில அங்க தமிழர்களை இவங்க அழிச்சொலிச்சானுங்களோ சிங்கள இனவெறியாளர்களை பயன்படுத்தி, அதேதான் இந்தியாவிலே நடக்கும். ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் தீவிரப்படுத்துவாங்க எதிர்காலத்தில். ஏன்னா இவனுக்கு வெளியில இருந்து வந்தவனுங்க 3% தான் இருக்கிறாங்க, நம்ம 97% இருக்கோம். அப்ப நம்மளுடைய மக்கள் தொகை கட்டுப்படுத்தி குறைக்கணுங்க. அதுக்கான திட்டம் வச்சிருக்காங்க, ஒரு பெரிய அழித்தொழிக்கக்கூடிய திட்டம் வச்சிருக்கானுங்க. இப்ப அதுக்கான கிரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த உண்மைகளை பூரா பரப்பி இதுக்கு அப்ப இவங்களை ஏற்கரிக்கணும்னா, இவங்களை காலி பண்ணணும்னா சரியான ஒரு பாயிண்ட்ல நின்று தான் அவங்களை அடிக்க முடியும் அப்படிங்கிற புரிதல் நம்ம இந்திய மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஆரிய பிராமணர்களை வந்தேறி நீ அந்நிய சக்தி, நீ அந்நிய ஆரிய பிராமணர்களை நீ இந்தியா விட்டு வெளியேறு. இதுதான் இந்திய புரட்சிக்கு வைக்க வேண்டிய முழக்கம். எதிரி ஆரிய பிராமணர்கள் அந்நிய சக்தி தான். பார்ப்பனர் அல்லாத இந்தியாவில் இருக்கக்கூடிய 97% மக்களும் ஒண்ணு சேர்ந்து முழங்க வேண்டிய முழக்கம் அந்நிய ஆரிய வந்தேறி பார்ப்பனர்களை வெளியே போ, இந்தியா விட்டு வெளியே போ. இதுதான் வைக்கணும். இதை நம்ம இந்த காலகட்டத்தில், இந்த பீரியட்ல, இந்த சூழ்நிலையில பயன்படுத்தி நாம அந்த முழக்கத்தை உருவாக்கணும். உருவாக்கி நாடுபுற பரவிக்கிட்டு இருக்க போத அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. தமிழ்நாட்டோட வட மாநிலங்கள்ல பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கு அதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காங்க. அப்ப இந்தியா பூரா இந்த கருத்து பரவிட்டு இருக்கு. தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ இந்தியிலயோ இந்த கருத்தை நம்ம பரப்பிட்டு இருக்கோம். இதுக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டோம். இந்த சூழ்நிலையில ஏன்னா அதுக்கான கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இவனை கலவரம் பண்றது, நீதிமன்றத்தை வச்சு மக்கள் உணர்வுக்கு மேல இவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக அங்க இருக்கக்கூடிய பாப்பான்களை பயன்படுத்தி கோர்ட்டை யூஸ் பண்றது, எல்லாத்தையும் பயன்படுத்தி இவனுடைய அரசியலுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கறத அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் டோட்டலா எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறானுங்க. அது நமக்கு சாதகமான சூழலா இருந்தது. நாம் இந்த கருத்துக்களை கொடுக்கும் போது மக்கள் அதை முழுசா உள்வாங்கிக்கிறாங்க. நம்முடைய ஃபாலோவர்ஸ் அதை முழுசா உள்வாங்கிக்கிறாங்க, அதை கடத்துறாங்க மற்றவங்களுக்கு. நாடுபுறா இந்த கருத்துக்களை பரப்புறதுக்கு இந்த சூழ்நிலை நமக்கு பயன்பட்டு இது உங்களுக்கு மிகப்பெரிய அடி. அதே மாதிரி ஒரு சினிமா பராசக்தி படம், அது இன்னொரு படம் விஜய் படம், அது ஒரு டிஸ்பியூட் இருக்கு. அது வேற ஒரு டாபிக். ஜனநாயகன் படம், அது ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பராசக்தியை கொண்டு வந்ததுல ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. காங்கிரஸையும் திமுகவும் பிரிக்கணும், அது அஜெண்டா. இதுல இந்த படம் கொண்டது ஒரு முக்கியமான நோக்கம் தான். இந்திய ஒரு போராட்டம், அது காங்கிரஸ் இந்திய திணிச்சது 1965. அதுக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்தினாங்க, மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அண்ணா அவர்கள் முன்னாடி இந்த போராட்டத்துக்கு வழி அதுக்கான கருத்துக்களை உருவாக்கினாரு. இதுதான் அந்த போராட்டத்தோட அடிப்படை. அந்த 1965 இந்தியர் போராட்டத்தோட அடிப்படை. அதை மையமா கொண்டு அந்த படம் வந்துச்சுன்னா காங்கிரஸை திமுகவும் பிரிச்சிடலாம். பிரிச்சு விஜய் கூட காங்கிரஸை கனெக்ட் பண்ணி விட்டுலாம். இது ஒரு நெரேட்டிவ், இது ஒரு பிளான். அது ஆக்சுவலா அது மட்டும் இல்லாம பாமகவை 2ஆ உடைச்சு அன்புமணியை தனியா, டாக்டர் ராமதாஸை தனியா 2 குரூப் ஆக்கி, ராமதாஸை கொண்டு டாக்டர் ராமதாஸை கொண்டு இங்க திமுக கூட்டணியில சேர்த்து அதன் மூலமா விசிகே வெளியேற்றுறது, இது ஒரு அஜெண்டா. விசிகே அந்த கூட்டணியில பாமக இருக்கிற இடத்துல விசிகே நாங்க இருக்க மாட்டோம் சொல்லி அவங்க வெளியில போறது.
அப்ப விசிகே காங்கிரஸ் விஜய் கூட சேர்த்து ஒரு அணி கட்டுறது உருவாக்குறது. அப்ப அந்த அணியை அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ் வந்து ரெண்டா பிரேக் பண்றது பண்ணிட்டு அதோட வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ வச்சு எங்களுக்கு வந்து இந்து ஓட்டு வங்கி உருவாயிருச்சுன்னு சொல்லி ஒரு மாயையை கிளப்புறது, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. அதுக்குதான் மோடியை கூட்டு வரணும் பிளான். அப்ப அது ஒரு பக்கம் பண்ணி தேர்தலில் வந்து கடைசியா மும்முனை போட்டி, இந்த போட்டியில எதிரி ரெண்டா உடஞ்சதுனால நாங்க ஜெயிச்சிட்டோம், இவிஎம்ல இங்க ஃப்ராட்லாம் நடக்கல, இப்படின்னு ஒரு கதையை கட்டி இந்த தேர்தலை முடிக்கும், கிளைமேக்ஸ் முடிக்கும். இதுதான் அவங்களுடைய பிளான். இந்த RSS பாப்பனுடைய பிளான் இதுதான். அந்த பிளான் படி தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. அப்ப அந்த சூழ்நிலையை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிட்டோம். இந்த பராசக்தின்ற படத்துல வந்து இந்திய எதிர்ப்பு, மொழி தெளிப்பு அப்படின்றது வந்து யார் பண்ணா? யார் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் யார் பண்ணி? பாப்பா தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். பூர்வகுடி மக்களை ஒழிக்கிறது, அவனுடைய மொழியை ஒழிக்கிறது, கலாச்சாரத்தை ஒழிக்கிறது. அவன் எந்த கட்சி காங்கிரஸா இருந்தாலும் அது செஞ்சது அவன் தான். இன்னைக்கு பிஜேபி அவன் தான் பண்ணிட்டு இருக்கான், பாப்பான் தான், அதே பாப்பான் தான் பண்ணிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இதுமே வந்து நம்முடைய இந்த கருத்தியலுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த சூழ்நிலை நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. பாப்பாங்களை துரத்தணும், அவங்க இருக்கிற வரைக்கும் நாட்டை உருப்பட விட மாட்டானுங்க, கலவரம் பண்ணி நாட்டை காலி பண்ணிடுவானு, காட்டு மிராட்டி காலத்துக்கு கொண்டு போயிடுவானுங்க, அவங்களை எல்லாரும் சேர்ந்து துரத்தணும், பார்ப்பனர்களால் எல்லாரும் ஒன்னா சேரணும், நாடுபுற ஒன்னா சேரணும் அப்படின்ற கருத்தியலை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா கொடுக்கும்போது அதுக்கு இந்த பராசக்தி படம் உருவாக்கி இந்த சூழ்நிலை நமக்கு சாதகமா பயன்படும். ஆக இவனுக்கு போட்ட பிளான் எல்லாமே இவனுக்கு எதிராக திரும்பிச்சு. அதான் நிலைமை ஆக்சுவலா. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு மோடியை கூட்டு வந்து திருப்பி இதை பெருசாக்கலாம், அவங்களால ஆக்க முடியாதுன்னு பெரிய விஷயம் கிடையாது. பெருசாக்கலாம். பெருசாக்கினா என்ன நடக்கும்னா இன்னும் வந்து அவங்களுக்கு அடிதான் வரும். நமக்கு இன்னும் சாதகமான சூழலை உருவாக்கும். இன்னும் வந்து நம்ம வந்திருக்கக்கூடிய கருத்தை வந்து இன்னும் நாடு கூட வந்து ஸ்ட்ராங்கா பரப்புறதுக்கான சூழல் உருவாகும். தமிழ்நாட்டில் அதுக்கு சாதகமான களம் உருவாகும். அதுக்கு பயப்படணும் இவனுங்க. மீடியாக்கள்ல நம்மளை பத்தின செய்திகள் வர்றதில்லை, நம்முடைய கருத்தியல் வர்றதில்லை. அதெல்லாம் வராட்டியும் கூட நாம சமூக ஊடகங்கள்ல நம்மளை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இந்த கருத்துக்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா பூரா கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்தியா வரைக்கும் நம்ம கொண்டு போறோம் அந்த கருத்துக்களை. அப்ப அதுக்கான களம் நமக்கு உருவாயிருச்சு. ஆக்சுவலி திருப்பரங்குன்றத்தில் பண்ண அரசியல்ங்கிறது நமக்கு களம் உருவாயிருச்சு. அவங்களுக்கு உருவாக்க நினைச்ச களம் அதை வந்து நமக்கு பயன்பட்டு இருக்கு. நாம அதை உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கருத்தியல் களமா அதை மாத்தி இருக்கிறோம். அதுல இருந்து ஒரு மூமெண்ட் கட்டுறதுக்கு என்ன, ஏற்கனவே இவிஎம் பிரச்சனையில ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்தியா தகுதியில ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணும், ஒரு நாடுகளே கட்சி வேணும். எந்த கட்சியுமே இதுக்கு இந்த பிரச்சனை எடுக்கிறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது. அப்ப ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், ஓட்டுரிமை பாதுகாக்கணும்னா இவிஎம் பிரச்சனை வந்து தீவிரமா கிளப்பக்கூடிய போராடக்கூடிய ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிதான் நம்ம மக்களுக்காக போராட கட்சின்ற அமைப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அதை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அதோட சேர்த்து அந்த கட்சியோட இலக்கா வந்து ஆரிய பிராமணர்களை அவங்களோட ஆதிக்கத்தை ஒழிக்கணும், அவங்களோட நாட்டை விட்டே துரத்தணும், இந்திய பூர்வகுடி மக்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும். அதுக்காக 97% பார்ப்பனர் அல்லாத மக்கள் பூரா ஒண்ணு சேரணும், நாடு பூரா கூட எல்லாரும் ஒண்ணு சேரணும் சொல்லி இந்த கருத்தியலை நம்ம ஸ்ட்ராங்கா நாடு பூரா கொண்டு போறதுக்கான சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்ப இது ரெண்டு சேரும் போது இவிஎம் எதிர்ப்பும் ஆரிய பார்ப்பன எதிர்ப்பும் ஒண்ணு சேரும் போது ஒரு வலுவான அகில இந்திய கட்சியை உருவாக்க முடியும். அந்த கருத்தியல் அதை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி தான் நம்ம அடுத்து வந்து நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது நமக்கு தான் சாதகமா முடிஞ்சிருக்கு. கடைசி இவங்களுக்கு போட்ட பிளான் வந்து இவங்களுக்கு வந்து ஆப்பு வச்சிருக்கு, இவங்களுக்கு எதிராக போயிருக்கு, நமக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து இது இன்னும் தீவிரப்படுத்தணும்னா இது இன்னும் சிக்கல் தான் நமக்கு அப்படின்ற பயம் வந்ததுனாலதான் பேக் அடிச்சு ஓடுறாங்க. இதான் திருப்பரங்குன்ற வாரத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்ப இவனுக்கு என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு எய்ம் வச்சிருக்கானுங்க, கனவு வச்சிருக்கானுங்க, எவ்வளவு வருஷமா அமைப்பு கட்டுறானுங்க, எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சிருக்கானுங்க. ஆனா இவங்கள்ட்ட உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது, மக்கள் செல்வாக்கு இவங்களுக்கு கிடையாது. முக்கியமா முழுக்க சூழ்ச்சி, பொய் சூழ்ச்சி, இது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கிறது. டோட்டலா அவங்க கையில வச்சிருக்கலாம், எல்லாத்தையும் கையில வச்சிருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆதிக்க சக்திகளும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். தேர்தல் ஆணையம், சுப்ரீம் கோர்ட் இருக்க, நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியல் தலைவர்கள் எல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் டோட்டலா இவங்க கையில வச்சிருக்கலாம். ஒரு பெரிய அடியால் கும்பலை உருவாக்கி வச்சிருக்காங்க, ரைட், அதுவுமே இருக்கலாம். ஆனா இது மட்டுமே இந்த நாட்டில் வந்து இவங்க தொடர்ந்து ஆதிக்கம் பண்றதுக்கு பயன்படுமா? இந்த நாட்டை ஆள முடியுமா? இதை வச்சு இவங்களால மக்களுடைய ஏற்பு இல்லாம, மக்களுடைய ஒப்புதல் இல்லாம எத்தனை நாளைக்கு நீ ஏமாத்தி ஆட்சி பண்ணிடுவ, அரண்டி உருட்டி ஆட்சி பண்ணிடுவேன் நீ? 140 கோடி மக்கள் என்ன அப்படி முட்டாளைங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் வந்து. இவங்க அரசியல் கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க எவ்வளவு பெரிய பொய் பித்தலாட்டக்காரனுங்க, எவ்வளவு பெரிய கொள்ளக்காரனுங்க, எவ்வளவு பெரிய கொலைகாரனுங்க, எவ்வளவு பெரிய ஃப்ராடுங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க.
முழுசா தெரிஞ்சு போச்சு இவர்களை பத்தி. அதனாலதான் இப்ப காசை கொடுத்து ஏமாத்தி நாங்க ஓட்டு வாங்கிட்டு சொல்லி இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. பீகார்ல 10,000 கொடுத்தோம், மகாராஷ்டிரால காசு கொடுத்தோம், ஹரியானால காசு கொடுத்தோம். மக்களுக்கு எதுக்காக காசு கொடுக்குறாங்க இவனுங்க? மக்கள் ஓட்டு முறை ஓட்டுலாம் யாரும் உங்களுக்கு போடுறதே கிடையாது. ஃப்ராட் பண்ணி உட்காரானுங்க. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லணும், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு போர்ஸா தான் இந்த ஆரிய பாப்பானு இருக்காங்க. ஏன்னா அவங்க 3% தான். நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேர் சங்கியை வேணா ஏதோ சுயநலவாதிங்க, கொஞ்சம் பேர் அவங்களுக்கு கூட நிக்கலாம். மற்றபடி மக்கள் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மக்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. மக்களுக்கு முழு உண்மை தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலா. அப்ப இவனுக்கு இதுக்கு மேல இவனுக்கு என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சதி பண்ணாலும் கடைசியில அந்த சூழ்ச்சியில சதியில இவனுக்கு தான் பலியாவானுங்களே தவிர மக்களுக்கு சில பாதிப்புகள் இவனுக்கு உண்டு பண்ண முடியும். அதிகாரத்துக்கு கையில அதை வச்சுக்கிட்டு இவனுக்கு ஒரு காலிப்படையை வச்சிருக்கானுங்க. அதை வச்சுக்கிட்டு இவனுங்க மக்களுக்கு சில பாதிப்புகளை உண்டு பண்ண முடியும். ஆனா ஜெயிக்க முடியாது. இவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. என்னைக்குமே நடக்காது. தோல்வி மேல் தோல்விதான் நீங்க அவங்களுக்கு வரும். எங்க போய் முடியும்னா கடைசியா ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இவங்களை துரத்தி அடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் முடியும். அதான் நடக்கும் இந்தியாவில் எதிர்காலம். ஏன்னா இவங்க அப்பேற்பட்ட மோசமான எவ்வளவு கேவலமான பிறவிகள், மனித பிறவிகளை சேர்க்க முடியாது இவங்க. அப்ப இவங்களை மனிதர்கள் தனியா பிரிக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தனியாகவும் இந்த மனித கூட்டம் இல்லாத இந்த கழிவுகளை தனியா பிரிக்கணும். அப்பதான் மனிதர்கள் வாழ முடியும். அதுக்கான ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும். நம்ம அதுக்கான முயற்சியாக நம்ம இருக்கிறோம். அதை நம்ம முன்னேறி போறதுக்கு இந்த திருப்பரங்குன்றத்தில் இவனுக்கு பண்ண இந்த அரசியல் நமக்கு பயன்பட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணாலும் அடுத்து இவனுக்கு சும்மா இருக்க போறது இல்லை. திருப்பி ஏதாவது பிளான போடுவானுங்க, திட்டத்தை போடுவானுங்க, ஏதோ பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. எத்தனை திட்டம் உனக்கு போட்டாலும் இவங்களுக்கு அது பயன்படாது, மக்களுக்கு தான் பயன்படும். ஏன்னா மக்கள் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, மக்கள் முன்னாடி போயாச்சு, மக்களுக்கு பின்னாடி பின்தங்கிட்டானுங்க. ஏமாத்தள்ள முடியாது இனிமேல் மக்களை. நீ திட்டத்தை போட்டு வரட்டவனுங்க காலி பண்ணி கடைசியா இவனுங்க மக்கள் அந்நியப்பட்டு நிற்பானுங்க, மக்கள் துரத்தி அடிப்பானுங்க. அதான் நடக்க போகுது. இவருடைய தோல்விங்கிறது உறுதியாயிடுச்சு. ஏற்கனவே பிஜேபி, RSS இந்த ஆரிய பிராமணர்களுடைய தோல்விங்கிறது உறுதியாயிடுச்சு. ரொம்ப காலமா ஏமாத்திட்டு இருக்கானுங்க. சேர்த்து மொத்தமா வாங்க போறாங்க, அதான் நடக்க போகுது.